السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் நிறையுடைய வாழ்வழித்து நடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவு கட்டா முடிவுகளையும் புலனிற்படா பிரச்சனைகளையும் சிந்தனையில் குழம்பிய கருத்துக்களையும் ஒருங்கே அலசி ஆய்ந்து நன்முடிவு கண்ட மாநிலத்தோர் மணிவிளக்காம், மாதவத்தோர் ஒளிவிளக்காம், குறைஷியின் குலவிளக்காம் கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரிகைகள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறையன்பு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து வாழக்கூடிய தக்வா என்னும் இறையச்ச வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இம்மாதத்திலே மீலாது பெருவிழா தொடர் சொற்பொழிவாக நடைபெற்று கொண்டிருக்கிறார். அத்தொடரிலே இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிருந்த சிறார்கள் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், சிறியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தர்பியத் நல்லொழுக்கம் போதித்தார்கள், இது மாதிரியான விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எல்லாவற்றிற்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள்தான் தீர்வு. அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள்தான் ரோல் மாடல், வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே, சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா வழிமுறைகளையும் இந்த உலகிற்கு வாழ்ந்து காண்பித்து தந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், மதிப்பளிக்க வேண்டும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பக்குவத்தோடு பண்போடு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் போதித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, உண்மை முஸ்லிம் அல்ல, முஹம்மது நபியை முழுமையாக பின்பற்றியவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நபி எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டுவார்கள். செய்து காட்டக்கூடியதைத்தான் மக்களுக்கு உபதேசமாக சொல்வார்கள்.
சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி நடந்து காட்டினார்கள். சிறியவர்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவர்களும் சிறியவர்கள் தான். நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவர்களும் சிறியவர்கள் தான். மற்ற சகோதரர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் குழந்தைகள் தான், சிறுவர்கள் தான். எல்லா சிறுவர்களிடத்திலும் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு பரிவோடு நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற பொழுதுதான் நம்முடைய விதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயங்களாக அந்த குழந்தைகளினுடைய நிலங்கள் மாறும். நம்முடைய அறிவுரையை ஏற்பார்கள், அதன்படி நடப்பார்கள். நாம் அவர்களிடத்திலே கடினமாக நடந்து கொண்டால் அவர்கள் நம்முடைய உபதேசத்தை ஏற்க மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். நம் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும். எனவே பிள்ளைகளிடத்திலே நாம் பாசத்தை, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே நின்று கொண்டு பயான் பேசுகிறார்கள், குதுபா செய்கிறார்கள். அப்படி அவர்கள் மெம்பரிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய இரு பேர குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவரும் சிறுவர்கள். சுகப்பிலே கோடுபட்ட, சிவப்பு கோடுபட்ட அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள் என்று ஹதீஸிலே பதிவாயிருக்கிறார். முழு சிகப்பல்ல, சிகப்பு கோடு போட்ட சட்டையை அணிந்து கொண்டு அவர்கள் வந்தார்கள். அப்படி அவர்கள் நடந்து வருகிற பொழுது ஆடை தட்டி அல்லது இடறி அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அதை மெம்பரிலே நின்று பார்த்து கொண்டிருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறி போய் பாசத்தோடு அங்கே மேலே நிற்க முடியாமல் வேகமாக கீழே இறங்கி ஓடி வந்து தன்னுடைய 2 பேர குழந்தைகளையும் கீழிருந்து தூக்கிவிட்டு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது எவ்வளவு உண்மையாக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக பணம் காசுகளும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பணத்தின் மீது மனிதர்களுக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கும், ஆசை இருக்கும். அதே போன்று பிள்ளைகள் மீதும் பாசம், நேசம் அதிகமாக இருக்கும். அது சோதனை என்றால் என்ன டெஸ்ட் செய்கிறான் அல்லாஹ்? பணத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து சோதிக்கிறான். அதான் ஃபித்னா. என்ன சோதிக்கிறான்? இவ்வளவு பெரிய இன்பத்தை, பணம், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. திருமணமானவர்கள் எல்லோரும் குழந்தையை பெற்றுவிட முடியாது. எத்துணை மருந்து மாத்திரைகள், ஏறாத மருத்துவமனை, ஆஸ்பத்திரிகளே இல்லை. இருந்தாலும் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரம், அந்தஸ்து இருக்கிறது. சிலருக்கு குழந்தை இல்லை. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா யஹபு லிமன் யஷாஉ துகூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா வ யஜஅல் மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக, கிஃப்டாக கொடுக்கிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். நமக்கு பிள்ளை பாக்கியம், பிள்ளை பேரு கிடைத்ததென்றால் நம்முடைய சக்தி மாத்திரம் அல்ல, நம்முடைய பலம் மாத்திரம் அல்ல, நம்முடைய முயற்சி மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட் தான் குழந்தை பாக்கியம்.
அந்த குழந்தையை கொடுத்ததற்காக, தந்ததற்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா? இல்லை, நன்றி கெட்டத்தனமாக அல்லாஹ்வை மறந்து விடுகிறோமா? அந்த சோதனை ஃபித்னா. குழந்தை ஃபித்னா என்றால் அது முசீபத்து, ஆபத்து என்ற அர்த்தம் அல்ல, வேதனை என்ற அர்த்தம் அல்ல. அதை வைத்து அல்லாஹ் டெஸ்ட் செய்கிறான் பெற்றோர்களை. குழந்தை அல்லாஹ் கொடுத்ததற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்களா அல்லது நன்றி கெட்டத்தனமாக நடந்து விடுகிறார்களா? சிலர் 5 நேரம் தொழுவார்கள், இபாதத் செய்வார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருப்பார்கள். நிக்காஹ் செய்த பிறகு, குழந்தைகள் வந்ததற்கு பிறகு எனக்கு நேரமே இல்லை, பிள்ளைகளுக்காக வேண்டி நான் ஓடி உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், சம்பாதிக்கிறேன், கடையிலிருந்து வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று காரணங்களை சொல்லி தொழுகையிலே அசட்டையாகி விடுவார்கள், தொழுகையை விட்டு விடுவார்கள். இதுதான் நன்றி கெட்டத்தனம். குழந்தை வருவதற்கு முன்னால் நீங்கள் தொழுதீர்கள், குழந்தை அல்லாஹ் தந்தான் என்றால் உங்களுடைய நன்றி கடன் இன்னும் அதிகமாக வேண்டும், உங்களுடைய இபாதத்துகள், வணக்கங்கள் அதிகமாக வேண்டும். அதற்கு மாற்றமாக எனக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள், நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது, எனக்கு நேரமே இல்லை, நான் தொழ வருவதில்லை என்று சொன்னால் அது நன்றி கெட்டத்தனம். இதைத்தான் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். குழந்தையை தந்து இவன் நன்றியுடன் இருக்கிறானா இல்லையா என்று. அதே மாதிரிதான் செல்வம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பேர குழந்தைகள் கீழே விழுந்தவுடனே மெம்பரிலே நிற்க முடியாமல் வேகமாக இறங்கி வந்து அந்த குழந்தைகளை தூக்கிவிட்டு கொஞ்சி மகிழ்ந்து, அல்லாஹ் குழந்தைகளை ஃபித்னா, சோதனை என்று சொல்லுகிறானே, அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. என்னால் மெம்பரிலே நிற்க முடிந்ததா? அதை தாங்கிக் கொள்ள முடிந்ததா? துடித்து விட்டேனே, பதறி விட்டேனே, இறங்கி என்னை ஓடி இறங்கி வர வைத்து விட்டதே இந்த குழந்தை பாசம். இதைத்தான் அல்லாஹ் ஃபித்னா என்று சொல்லுகிறான். ஆக அல்லாஹ் நமக்கு குழந்தையை தந்திருக்கிறான், நாம் நன்றியோடு நடக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான். குழந்தைகள் பாசம், அதற்கு ஈடாக இணையாக பிள்ளைகள் மீது நாம் வைக்கிற அன்பு, நேசம், அதற்கு ஈடாக இணையாக எதுவும் இல்லை. அவனுக்கு ஒன்று என்றால் அவன் தாங்கிக் கொள்வான், மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் பொறுத்து கொள்வான். ஆனால் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அவன் துடிதுடித்து போவான், அவனுடைய இதயம் அப்படியே சோர்ந்து விடும், மனம் சோர்ந்து விடும், எந்த வேலையிலும் அவனுக்கு ஈடுபாடு இருக்காது, அப்படி சோர்ந்து போய் விடுவான். அந்த அளவுக்கு பிள்ளை பாசம் மனிதனுக்கு இருக்கிறார். அந்த பிள்ளை பாசத்தை அவன் உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளை பாசத்தை காரணம் காட்டி அல்லாஹ்விற்கு மாறு செய்துவிடக் கூடாது. குழந்தை ஃபித்னான் சொல்லி வந்திருக்கிறது. இதை ஒட்டி ஒரு செய்தி. ஒருவர் சொன்னாராம், நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், சோதனையை பிரியப்படுகிறேன், இன்னி உஹிப்புல் ஃபித்ன், ஃபித்னாவை நான் பிரியப்படுகிறேன், இன்னி அக்ரஹுல் ஹக்க, சத்தியத்தை நான் வெறுக்கிறேன், ஒது இல்லாமல் உஸல்லி, நான் தொழுகிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டார் கேட்டவர். உஸல்லி பிகைரி உது, ஒது இல்லாமல் நான் அதை செய்கிறேன். என்னிடத்திலே இருப்பது அல்லாஹ்விடத்திலே இல்லை, என்னிடத்திலே இருப்பது அல்லாஹ்விடத்திலே, பூமியில ஏற்ற இருக்கு, ஆனா அல்லாஹ்விடத்திலே இல்லை. இப்படி ஒரு 4 விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய மாற்றமான முரணான விஷயம். ஃபித்னா, குழப்பத்தை யாராவது பிரியப்படுவார்களா? நீ பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயே, என்ன காரணம் என்று அவரை தண்டிக்க முற்பட்டால் அவர் அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லுகிறார். நான் ஃபித்னா என்று சொல்வது பிள்ளைகளை, செல்வத்தை,
அல்லாஹ் அதை ஃபித்னா என்று சொல்லுகிறார். ஃபித்னா என்றால் சோதனை, குழப்பம், முசீபத்து, ஆபத்து, தண்டனை என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. இங்கே அந்த அர்த்தம் அல்ல. குழந்தையை அல்லாஹ் ஃபித்னா என்று சொல்லுகிறான். நான் பிள்ளையை பிரியப்படுகிறேன் என்று சொன்னேன். சரி, ஹக்கை, சத்தியத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னீரே, அதுக்கு என்ன விளக்கம்? வஜா சக்கரத்தில் மௌத், மரணத்தினுடைய சக்கராத், அதை அல்லாஹு தஆலா ஹக்கு, சத்தியமாக வரும் என்று சொல்லுகிறார். வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். மரணம் உறுதியானது. மரணத்துக்கு இன்னொரு பெயர் யகீன், உறுதி. உலகத்தில் வேற எந்த விஷயத்திலும் மனிதனுக்கு சந்தேகம் வரலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் மரணத்திலே யாருக்குமே சந்தேகம் இல்லை. மரணத்தை வென்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அறிவை வைத்தோ, பணத்தை வைத்தோ, அதிகாரத்தை வைத்தோ, பதவி பட்டங்களை வைத்தோ மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. மரணம் வருவது உறுதி என்ற காரணத்தால் அரபியிலே மரணத்திற்கு யகீன், உறுதி என்ற பெயரும் இருக்கிறார். இங்கே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சக்கராத்துல் மௌத்தை, மரண வேதனையை பற்றி அது ஹக்கு, சத்தியமானது என்று சொல்லுகிறார். நான் அதைத்தான் வெறுக்கிறேன், அதை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது, அதனால் அதை வெறுக்கிறேன் என்று சொல். உது இல்லாமல் தொழுகிறேன் என்று சொன்னீரே, உஸல்லி பிகைரி உதுயின், உது இல்லாமல் தொழுகிறேன் என்று சொன்னீர்களே, அது எப்படி உது இல்லாமல் தொழ முடியும்? ஒலு இல்லாமல் தொழ முடியாது. அது எல்லோருக்கும் தெரியும், சிறிய பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அப்படி இருக்கிற பொழுது இவர் ஏன் அப்படி சொன்னார்? அவரிடத்திலே விளக்கம் கேட்ட போது அவர் சொல்லுகிறார், உஸல்லி என்றால் தொழுவேன் என்ற அர்த்தமும் இருக்கிறது, ஸலவாத்து சொல்லுகிறேன் என்ற அர்த்தமும் இருக்கிறது. உஸல்லி, நான் ஸலவாத் சொல்லுவேன், பிகைரி உதுயின், ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லாவிட்டாலும் எல்லா நேரங்களிலும் நான் ஸலவாத்து சொல்வேன் என்று சொன்னேனே தவிர உஸல்லிக்கு அந்த இடத்திலே தொழுவேன் என்று அர்த்தம் கிடையாது. நான்காவதாக, என்னிடத்திலே இருக்கக்கூடியது அல்லாஹ்விடத்திலே இல்லை என்று சொல்லுகிறாயே, அது எப்படி சொல்ல முடியும்? உன்னிடத்திலே சாதாரண மனிதனுக்கு இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொன்னாயே, அது என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது. லம் யத்தஹிது ஸாஹிபா வலா வலதா, அல்லாஹ்வுக்கு மனைவி கிடையாது, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் கிடையாது. மனைவி மக்கள் இருப்பவர்கள் கடவுளாக இருக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தான் கவனிக்க வேண்டியது இருக்கும். மனைவி மக்களின் பக்கமாக தேவையாக கூடியவர்கள் கடவுளாக, இறைவனாக இருக்க முடியாது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித், அவன் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் எந்த பெற்றோருக்கும் பிறக்கவும் இல்லை. தாய் தந்தையர்கள் இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது. யாரின் பக்கமும், எதன் பக்கமும், உணவின் பக்கமோ தூக்கத்தின் பக்கமோ தேவையாக கூடியவன் இறைவனாக, கடவுளாக இருக்க முடியாது. எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவன் தான் இறைவனாக இருக்க முடியும். நான் அந்த அடிப்படையிலே எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அது கிடையாது என்று சொன்னேனே தவிர அல்லாஹ்வுடைய சக்தியை குறைவாக நான் மதிப்பிடவில்லை என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன 4 பதில்களும் உண்மையாகத்தான் இருக்கிறார். ஆக குழந்தைகள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட். நம்முடைய முயற்சி, நம்முடைய திறமை, நம்முடைய சக்தி அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தந்த கிஃப்ட். நம்மை சோதிக்கிறான் அல்லாஹ். நாம் அதை எப்படி குழந்தைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, உறவினர்களுடைய பிள்ளைகளிடத்திலே, மற்றவர்களுடைய குழந்தைகளிடத்திலே, பொதுவாக சிறியவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள். பேரப்பிள்ளையே முத்தம் கொடுத்து கொஞ்சி மகிழ்கிறார்கள். சில அப்பாமார்களை பார்த்தால், தாத்தா பாட்டிகளை பார்த்தால், தன் சொந்த பிள்ளையை விட தன் பேரம் பேத்தி மேலே அப்படி உயிரா இருப்பார்கள். பேரம் பார்த்தியே பார்த்தாலே அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நோயெல்லாம் போய்விடும், ஆரோக்கியம் வந்துவிடும், சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு வந்துவிடும், ஒரு உத்வேகம் பிறக்கும். பேர பிள்ளைகளை பார்த்தா, பேத்தியை பார்த்தா அப்படி ஆனந்தப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முத்தமிடுகிறார்கள், கொஞ்சி மகிழ்கிறார்கள். பக்கத்திலே அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று ஒரு சஹாபி நின்றார். அவர் நபி பேரனோடு கொஞ்சி மகிழ்வதை, முத்தமிடுவதை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் நான் இப்படியெல்லாம் கொஞ்சி மகிழவில்லை, இப்படியெல்லாம் நான் முத்தம் கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன பதில் சொன்னார்கள்? அல்லாஹ் இதயத்திலிருந்து ஈரத்தை, பாசத்தை, அன்பை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? ஈரப்பசையே இல்லாத இதயமாக இருக்கிறதே, கல்லெஞ்சாக இருக்கிறதே, வறண்டு காய்ந்து போய் இருக்கிறதே. மல்லா இரஹம் லா யுர்ஹம், பிறருக்கு அன்பு காட்டாதவன் அவனுக்கு அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பு, நேசம், பாசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் மீது நீங்கள் பாசம் காட்ட வேண்டும், அவர்களை கொஞ்சி மகிழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துபவர்கள் மீது அல்லாஹ் அன்பை காட்டுகிறான், அவர்கள் மீது இரக்கத்தை புரிகிறான், நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, ஹுமா ரைஹானையே ஹசன் ஹுசைன், என்னுடைய 2 பேர பிள்ளைகள் எனக்கு நறுமண மலர்கள் என்று சொன்னார்கள். ரைஹான் நறுமண பூ. என் பேர பிள்ளைகள் இருவரும் எனக்கு நறுமண மலர்கள் என்று சொன்னார்கள். மலர் நறுமணமாக இருந்தால், பூக்கள் நறுமணமாக இருந்தால் நாம் அதை நுகர்ந்து பார்ப்போமா இல்லையா? நுகர்ந்து பார்ப்போம், அதனுடைய வாசத்தை நாம் சுவாசிப்போம். அது மாதிரி குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் நறுமண பூக்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்களை முகர வேண்டும், நுகர வேண்டும், கொஞ்சி மகிழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். தன்னுடைய பேர பிள்ளைகள் ஃபாத்திமா நாயகியின் மூலமாக பிறந்த ஹசன் ஹுசைன் 2 பேரர்கள் மீது நபி பாசமழை பொழிந்ததை போல இன்னொரு மகள் ஸைனப் நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்மகள், அந்த மகனுக்கு பிறந்த உமாமா என்ற பெண் குழந்தை நபியினுடைய பேத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி பெயர் உமாமா. அந்த உமாமா என்ற பேத்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சி மகிழ்வார்கள், சந்தோஷமாக அந்த பிள்ளையிடத்திலே விளையாடுவார்கள். எந்த அளவுக்கு பாசம் என்றால், அவர்கள் தொழுகிற பொழுது கூட தம் பேத்திய தன் தோளில் ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படியே நின்று தொழுவார். தொழுகிற பொழுது கூட தன்னுடைய பேத்தியை தோல் புஜத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு அப்படியே கிராத் ஓதி தொழுது கொண்டிருப்பார்கள். ருக்குவுக்கு போகிற பொழுது, சஜிதா செய்கிற பொழுது குழந்தை மேலே இருந்தால் அது கீழே விழுந்துவிடும் என்ற காரணத்தால் குழந்தையை இறக்கி விட்டு விட்டு ருக்குவுக்கும் சஜிதாவுக்கும் போவார்கள்.
பிறகு எழுந்திருக்கிற பொழுது அந்த பேத்தியை எடுத்து தன்னுடைய தோள் புஜத்திலே வைத்துக் கொண்டு தொழுவார்கள். இணை பிரியாமல் தன்னோடு இணைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. தொழும்போது அவர்களை ஏற்றி இறக்கி கொண்டிருக்க கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அவர்களுக்கு கவனம் திரும்பாது. அதனால் நம்மவர்களுக்கு அப்படி செய்தால் கவனம் திரும்பிவிடும், தொழுகை ஃபஸாதாகிவிடும். எனவே நாம் அப்படி செய்ய மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய பேத்தியின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் பேத்தியாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். கிருபையோடு பாசத்தோடு சந்தோஷமாக கொஞ்சி மகிழ வேண்டும், விளையாட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து நடைமுறைப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கிறார்கள், ஏவி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா நாயகினுடைய மகன், அவருக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்த பெயர் ஹர்பு, போர். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீரர், மிகப்பெரிய வீரர். அவருக்கு யுத்தம் செய்வது பிடிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது அவருக்கு பிடிக்கும். எனவே தன்னுடைய 2 ஆண் மக்களுக்கும் ஹர்பு, போர், யுத்தம் என்று பெயர் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நல்ல பெயர் அல்ல, இது தேவையில்லை, இது சரியான பெயர் அல்ல, மாற்ற வேண்டும் என்று சொல்லி மூத்த பிள்ளைக்கு ஹசன் என்று பெயர் வைத்தார்கள். அழகு என்று அர்த்தம், அழகர். இரண்டாவது பேரனுக்கு ஹுசைன், குட்டி அழகர் என்று பெயர் வைத்தார்கள். ஹசன் என்றாலும் அழகன்தான், அது மூத்தவரை குறிக்கிறது. ஹுசைன் என்றாலும் அழகுதான், அது இளையவரை குறிக்கிறது. எனவே ஹசன் ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள், பெயரை மாற்றினார்கள். இன்னைக்கு சிலர் அந்த பெயரை வைக்கிறாங்க, ஹசன் ஹசன் என்று சொல்லுகிறார். எஸ் வைக்காம ஜெட் வச்சு ஹசன் ஹசன் என்று சொல்லுகிறார்கள். ஹசன் என்றால் கவலை, கஷ்டம் என்று அர்த்தம். ஒருவர் அந்த பெயரை வைத்திருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன், கவலை, கஷ்டம் என்று பெயர் வைக்காதே, பல் அன்த சகில், நீ சகில் என்று பெயர் வை, லேசாக காரியம் நடக்கும். எளிதானவன், லேசானவன், சிரமம் இல்லாதவன் என்ற பெயர் வை. ஏன் கஷ்டம் என்ற பெயரை வைத்திருக்கிறாய்? சகில் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், மாநபி முகையிரின் இஸ்மன் சம்மானிகி அபி, எங்க அத்தா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார். நபியை எதிர்த்து பேசிட்டார், நபியினுடைய சொல்லுக்கு மாறு செய்து விட்டார். அதனால அவருடைய பெயருக்கு கஷ்டம் என்ற பொருள், அர்த்தம். அது அவருடைய பேரப்பிள்ளை சயீத் இப்னு முஸையப் என்ற தாபியை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே அந்த பெயருக்கு தக்கவாறு எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் இருந்து கொண்டே இருந்தார். நாம் என்ன பெயர் வைக்கிறோமோ அந்த பெயரினுடைய பிரதிபலன், நம்முடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே அது காட்டிவிடும். எனவே நல்ல பெயர்களை, அர்த்தம் பொருத்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும். சிலர் பரக்கத்து என்று மாத்திரம் அழைக்கிறார்கள், பரக்கத்து நிசான்னு சேர்த்து பெயர் வைக்கணும். அப்படி வச்சாலும் கூட, வைத்தாலும் கூட சிலர் பரக்கத்துன்னு மட்டும் அழைக்கிறார்கள், சிலர் நிசா நிசா என்று கூப்பிடுகிறார்கள். அது ஸ்டைலா நிஷா நிஷாங்கிறாங்க. நிஷா கிடையாது, நிசா. நிசா என்றால் பெண்கள் என்று அர்த்தம். பெண்கள்னு மட்டும் தனியா பெயர் வைக்க முடியுமா? அப்படி வைக்க மாட்டார்கள். பரக்கத்து நிசா, ரஹ்மத்து நிசா, ஷம்சுன் நிசா, கமருன் நிசா, கைருன் நிசா, இப்படி பெண்களிலே சிறந்தவள், பெண்களிலே சூரியனை போன்ற பிரகாசம் உள்ளவள்,
இப்படித்தான் பெயர் வைப்பார்கள். ஆக பரக்கத்து நிசா, ரஹ்மத்து நிசா, சம்சு நிசா, கமரு நிசா, ஹைரு நிசா என்று சேர்த்து பெயர் வைக்க வேண்டும். அதே மாதிரி சேர்த்து அழைக்க வேண்டும். தனி பரக்கத்து மட்டும் அழைச்சா யாராவது வெளியே நின்றுகிட்டு எம்மா உங்க வீட்டில் பரக்கத்து இருக்கா அப்படின்னு கேட்டா வீட்டில இருந்து என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லையே, எங்க வீட்டில் பரக்கத்து இல்லையே, அது அப்பவே போயிட்டேன் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள பரக்கத்தே இல்லாம போயிடக்கூடாது. அதனால வெறுமனை மொட்டையா பரக்கத்துன்னு மட்டும் பேர் வைக்க கூடாது. பரக்கத்து நிசான் சேர்த்து வை. சிலவங்க நிசா நிசான் மட்டும் சொல்றாங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது. நிசான்னா பெண்கள்னு அர்த்தம். பெண்களிலே பரக்கத்தானவள், அதனால சேர்த்து சொல்லணும். சில இடங்கள்ல பெயரை வைக்கிறார்கள், ஆனா வைத்து விட்டு அழைக்கிற பொழுது எப்படி அழைக்கிறார்கள்? முழுமையா யார் அழைக்கிறா? ஷேக் அப்துல் காதர்னு வச்சுட்டு சேத்துக்கார் அப்படிங்கிறாங்க, அப்துல் காதர் அத்துக்கார்ங்கிறாங்க, மெய்தி அப்துக்கார மைத்துக்கார் அப்படிங்கிறாங்க. இப்படி அழைக்கிற மாதிரி நம்ம ஏரியாக்கள்ல பெண்களுக்கு பேர்கள் இருக்கு. அது ஒரு பெண்ணை அழைக்கும் போது கார் வாத்து அப்படின்னு அழைக்கும். என்னன்னா கார் வாத்து, வாத்துலாம் பேர்ல வருதே அப்படின்னு பார்த்தா காதிர் ஃபாத்திமா. காதருங்கிறது காராய் போச்சு, பாத்திமாங்கிறது வாத்தாய் போச்சு. கார் வாத்து. கதீஜான்னு பேர் வைக்கிறாங்க, கர்சாங்கிறாங்க, சிலவங்க சுருக்கி கச்சம்மா அப்படிங்கிறாங்க. இப்படின்னா அர்த்தம் வராத, நல்ல அர்த்தம் வராத பெயர்களை வைக்கக்கூடாது. நல்ல பெயர் வைத்தாலும் அதை உச்சரிப்போடு நல்ல முறையிலே அழைக்க வேண்டுமே தவிர அர்த்தம் மாறுபடுகிற அளவிற்கு பெயர்களை அழைக்கக்கூடாது. சில ஆட்கள் பெயரை எழுதுவாங்க, ஆனா ஸ்பெல்லிங் ஒழுங்கா எழுதாம அதுல மாறி. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது அவனுடைய சர்டிபிகேட்ல அவன் பேர் எழுதியிருக்காங்க. அவன் பேர் என்னன்னா துல்கிஃபுல். துல்கிஃபுல் என்பது ஒரு நபியினுடைய பெயர். துல்கிஃபுல்ங்கிறது யார் பேரு? நபி பேர். குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்ட 25 நபிமார்கள். மொத்தம் நபிமார்கள் எத்தனை பேரு நமக்கு தெரியாது. எத்தனை நடிகர்கள் இருக்காங்கன்னா சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, எத்தனை அரசியல்வாதி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் தெரியாது. எத்தனை நபிமார்களை எல்லாம் அது 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள். ஒரு ரிவாயத்தில் 1,14,000 என்றும் இருக்கிறது, 1,24,000 என்றும் இருக்கிறது. அதனால நீங்க லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் என்று பொதுவாக சொல்லுங்கள் என்பதாக நம்முடைய அகீதா கிதாபுகளிலே நமக்கு கற்றுத்தருகிறார்கள். லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள். அந்த நபிமார்கள்ல ரசூல்மார்களாக, தூதுவர்களாக வந்தது எத்தனை பேர்? 313 ரசூல்மார்கள். இதெல்லாம் மக்தபு மதரசாவுக்கு, குரான் மதரசாவுக்கு, கோமதிபுரத்தில் பெரிய ஹிப்ஸ் மதரசா இருக்கு. அங்கே மாணவர்கள்லாம் அதிகமான பல 100 மாணவர்கள் ஓதுகிறார்கள். அங்கெல்லாம் மக்தபு மதரசா, குரான் மதரசா நடக்கிறது. குரானை மனப்பாடம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் ஓதுகிறார்கள். அது மாதிரியான மதரசாக்கள் எல்லா பள்ளிவாசல்களும் இருக்கிறது. அந்த மதரசாக்களுக்கு நம்முடைய குழந்தைகளை, பிள்ளைகளை அனுப்பினால் அவர்களுக்கு இது மாதிரியான நல்ல விஷயங்களை, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஒரே செல்ல கையில கொடுக்கிறது. செல்லத்தை கொடுனா செல்லத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்கணும் தான், செல்வத்தை கொடுக்க கூடாது மொத்தமா சின்ன பிள்ளைங்க கையில. இன்னைக்கு செல்ல தூக்கி கொடுத்துடுறாங்க, பெரிய செங்கல் கட்டி மாதிரி வச்சுக்கிட்டு. அது இருந்தாதான் புள்ள சாப்பிடுது. புள்ள அழுதுச்சுன்னா தாய்மார்களுக்கு கஷ்டமே கிடையாது. அடிப்பாங்க, உதைப்பாங்க, அதட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு காலம். புள்ள அழுதுச்சு, சாப்பிடல அப்படின்னு உடனே அம்மா ஆண்ட்ராய்டு போனை எடுத்துருவாங்க. அதை அப்படியே டச் பண்ணி எதையோ காட்டுவாங்க, பிள்ளை சிரிச்சிரும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சாப்பாடை ஊட்டிடுவாங்க. பிஸ்மில்லா சொல்லி ஊட்டுறது இல்லை, மார்க்க உணர்வை ஊட்டி உணவை ஊட்டணும். அப்படி இல்லை,
பிள்ளை எண்ணத்தை எல்லாமோ அந்த செல்லுல பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்து அம்மா ரசிச்சுக்கிட்டு இப்படி சாப்பாடு உணவை ஊட்டுகிறார்கள். பிள்ளைகள் எப்படி வளரும், எப்படி உருப்படும்? பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மதரசாக்களுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பணும். சரி, குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் 25 பேர். அதுல ஒரு நபியினுடைய பெயர் துல்கிஃபுல். ஒரு பையனுக்கு அப்படி புண்ணாந்த பேர்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. இப்படி ஒரு நபி இருக்கிறாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அல்-யஸ்ஸஹ்னு ஒரு நபி இருக்கிறாங்க. அப்படியா, அந்த பேரே நான் புதுசால கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனில் வரக்கூடிய பெயர்கள் துல்கிஃபுலே அப்படின்னு சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். சர்டிபிகேட்ல பதிவா இருக்கிறது. அவன் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சிட்டு அவனுடைய சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வெளியே போகும்போது அந்த சர்டிபிகேட்ல அவன் பேரை பார்க்கிறான். துல்கிஃபுல்ங்கிறதுக்கு பதிலா துலுக்க புலி அப்படின்னு எழுதிட்டு, அது புரோனவுன்ஸ் தெரியாம ஸ்பெல்லிங் தெரியாம தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆக பெயர்கள் என்பது நல்ல அர்த்தமுள்ள பெயராக, உச்சரிப்பு சரியா இருக்கணும். கொஞ்சம் கூட நான் சொன்னேன், ஹசன் என்பதுல எஸ்ஸுக்கு பதிலா ஜெட் வச்சு ஹசன் என்றால் அழகு என்பதற்கு பகரமாக கவலை என்று வந்துவிடும். எஸ் வச்சு உச்சரிக்கணும். அந்த உச்சரிப்பை சரியாக வைத்து பெயர்களுக்கு வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலேயே அந்த முறையிலேயே அழைக்க வேண்டும். சுருக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி அர்த்தம் மாறுற மாதிரிலாம் பிள்ளைகளுடைய பெயரை அழைத்து விடக்கூடாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு ஹர்பு என்று பெயர் வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேண்டாம், ஹசன் ஹுசைன் என்று பெயரை மாற்றினார்கள். வரலாற்றிலே நிறைய பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இருக்கிறார்கள். பர்ரா என்று அவர்களுடைய மனைவி பெயர். பர்ரா என்றால் நன்மை என்று அர்த்தம். நான் பர்ராவுடையத்திலிருந்து வெளியே வருகிறேன் என்று சொன்னால் நன்மையை விட்டு வெளியே வருகிறேன் என்று அர்த்தமாகிவிடும். எனவே மனைவிக்கு பெயர் பர்ரா என்று வேண்டாம், ஜுவைரியா என்று மாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி வைத்து தன்னுடைய மனைவிக்கு மாற்றி வைத்த பெயர் ஜுவைரியா. ஆக பெயர் தவறாக விடப்பட்டிருந்தால் கூட அதை கெஜெட்ல மாற்ற முடியாது, அதில் மாற்ற முடியாது, அப்படியே பதிவாயிட்டு என்று இருந்தால் அழைப்பதையாவது நல்ல பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். ஏனென்றால் இன்னக்கும் துதஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மா ஆபாயிக்கும், நீங்கள் நல்ல பெயர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை அழைக்கிற பொழுது இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இன்னார் என்று தந்தையோடு அத்தாவுடைய பெயரோடு சேர்த்து அழைப்பார். அதனால மறுமையில் அழைக்கிற பொழுது உங்களுடைய பெயர் நல்ல பெயராக இருக்கணும். ஏதோ நெட்டுல பார்த்து நட்டு கலந்து பெயர் வச்ச அர்த்த என்னெல்லாம் தெரியாது, கூப்பிட ஈஸியா இருக்கு, இந்த காலத்துல அது ஃபேமஸா இருக்கு, அப்படின்லாம் பார்க்க கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் நல்லடியார்கள் பெயர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொருத்தமான பெயர்களை வைக்க வேண்டும். இப்படி நபி தன்னிடத்திலே இருந்து உறவினர்கள் பேரும்பேற்றிகளிடத்திலே அன்பு காட்டுவதோடு இப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அது என்ன பேரிச்சம்பழம் என்றால் சதகா, ஜகாத்துடைய பேரிச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஜகாத்து பொருளை சாப்பிடக்கூடாது, சதகாவை சாப்பிடக்கூடாது, அது ஹராம் அவர்களுக்கு. ஏன்? ஜகாத்தை வாங்கி சாப்பிடுவது, சதகாவை வாங்கி சாப்பிடுவது அது குறைந்ததாக, மட்டமானதாக, மதிப்பில்லாதது, அந்தஸ்து குறைந்தது. அல் எதுல் உல்யா கைரும் மினல் எதி சுஃபுலா,
கொடுக்கும் கைதான் சிறந்தது வாங்கும் கையை விட. நபியினுடைய கை கொடுக்கும் கையாக இருக்க வேண்டும். அன்பளிப்புகளை ஏற்பார்கள். ஜகாத்து சதகாவை அவர்கள் ஏற்கக்கூடாது. அது வாங்கும் கை தாழ்ந்த கையாக, நபியினுடைய கையோ நபியினுடைய குடும்பத்தினுடைய கரங்களோ அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ஜக்காத்து சதக்காவை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, நபி மக்களிடத்திலே ஜக்காத்து வசூலித்து மக்களுக்கு கொடுப்பார்கள். யாராவது தவறாக நபி தன்னுடைய குடும்பத்துக்கு ஜக்காத்தை வாங்கி வாங்கி குவிக்கிறார், குடும்பத்தினுடைய வயிற்றை நிரப்புகிறார் என்று யாரும் பேசிவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஜக்காத் ஹராம், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சதக்கா ஹராம். அவர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள். அன்பளிப்பு கொடுத்தார், அது சாதாரண அன்பளிப்பாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்பார்கள். ஹசன் ஒரு பேரித்தம்பழத்தை வாயிலே போட்டார், அது ஜக்காத்துடைய பொருள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹ் கஹ் அல்லது கிஹ் கிஹ், இது அரபியே கிடையாது, இது வேற பாஷை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி அல்லாத பாஷையில் உள்ள அபிசீனிய மொழி, பாரசீக மொழி மாதிரி சில மொழிகளில் உள்ள வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார்கள். புகாரியினுடைய விரிவுரையிலே அது வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் அரபி அல்லாத வார்த்தையை நபி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே ஒரு வார்த்தை கிஹ் கிஹ் என்று, நீ அதை கக்கி விடு என்று சொல்வதை போல, அதை துப்பிவிடு. சக்காத்து பொருள் நமக்கு ஹலால் அல்ல, அதை நாம் சாப்பிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை தடுத்தார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் வாயில மண்ணள்ளி போட்டா எவ்வளவு கோபத்தோட வேகத்தோட கையை விட்டு வெளியே எடுத்து புள்ள திங்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறோம், ஏதாவது சிரமமாயிடும், நோயாயிடும், ஆபத்தாயிடும் பயப்படுறோம், ஏதாவது துட்ட காசை முழுங்கிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஹராமான பொருள் பிள்ளைகளுடைய வாயில போயிடக்கூடாது, பேரம் பேத்திகளுடைய வாயில போகக்கூடாது. அப்படியானால் தந்தைமார்கள் வீட்டிலே சம்பாதிக்க கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக சம்பாதித்து குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும். ஹராமை சாப்பிட்டால் அவன் நெருப்பு கங்கை சாப்பிடுகிறான். லா யதுகுல் ஜன்னத ஜஸது ஊதிய பில் ஹராம், ஹராமிலே வளர்ந்த உடம்பு அது சொர்க்கம் போகாது நபி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எப்படியாவது நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கணும். எப்படி ஏச்சி பொழைச்சா என்ன, எப்படி ஏமாத்தினா என்ன குறுக்கு வழியில சம்பாதிச்சா என்ன என்று கிறுக்கு பிடித்து சம்பாதிக்க கூடாது. ஷரியத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா? மார்க்கத்திலே தடை இல்லாமல் இருக்கிறதா? குர்ஆன் இதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறதா என்று தெரிந்து ஹலாலான முறையிலே சம்பாதித்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளும் வேற எங்கேயும் போய் ஹராமான உணவை சாப்பிடாத அளவுக்கு நாம் கண்ணும் கருத்துமாக தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார்கள்? கருணை காட்ட வேண்டிய நேரத்திலே, இரக்கம் காட்ட வேண்டிய நேரத்திலே, பாசம் அன்பு காட்ட வேண்டிய நேரத்திலே குறையில்லாமல் முழுமையாக அவர்களை போன்று கொஞ்சி மகிழ முடியாது, விளையாட முடியாது, பாசம் காட்ட முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு பாசம் காட்டி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் யானை விளையாட்டு விளையாடும் போது இப்படி யானை மாதிரி படுத்துக்கிட்டு உன் பிள்ளைய மேல முதுகுக்கு மேல ஏற்றி வச்சுக்கிட்டு டிங் டிங்னு சொல்லி அப்படி வாகனத்தை போல நாம் இருந்து நம்ம பிள்ளைய வைத்து சுமந்து விளையாடுவோமே. இது மாதிரி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பேர பிள்ளையை முதுகுல வச்சு அப்படி வாகனத்திலே அழைத்து செல்வதை போல அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு ஆள் பார்த்துட்டு நிஅமர் ராக்கிப், ஏப்பா சூப்பர் வாகனம், உலகத்துல யாருக்காவது இப்படி வாகனம் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் வாகனம் ஆயிட்டாங்களே,
பேரப்புள்ள வாகனிக்கிறாரே அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனம் மட்டும் நல்லது என்பதல்ல, வாகனிக்கக்கூடிய மர்க்கும் என் பேரப்பிள்ளையும் உயர்ந்தவர் தான். நியமர் ராக்கிப் என்று சொன்னார். நியமல் மர்க்கும் வாகனிக்கக்கூடிய என் பிள்ளையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளதுன்னு சொல்லி ரசூல். இப்படி சாதாரணமாக யதார்த்தமாக பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்டி சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழந்தைகள் தவறு செய்யுமானால், மார்க்கத்திற்கு முரணான ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அதை கண்டிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறியதில்லை. நம்ம செல்லம் கொடுக்கிறோம், பிள்ளைங்க அழுதுருவாங்களே கஷ்டப்படுவாங்களே நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன தப்பு செய்தாலும் கண்டிக்காமல் இருந்தால் வருங்காலத்திலே பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். பிள்ளைகளுடைய நிலையை நினைத்து அதற்கு பெற்றோர்கள் காரணமாகிவிடக் கூடாது. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிச்சு அன்பு பாசம் காட்டி அதே நேரத்தில் கண்டிச்சு இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகளோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கண் திருஷ்டி ஏற்படுகிறது, அதுக்காக வேண்டி ஓதி பார்க்கிறார்கள். கண் திருஷ்டி என்பது இஸ்லாத்தில் உண்டு, சிலர் மறுக்கிறார்கள். ஏதாவது காரணம் சொல்லி நடிகைகளை பார்த்து கந்தஷ்டி போடலாம், அவ்வளோலாம் அழகாத்தானே இருக்கா, அவள் அழகு என்ன குறைஞ்சா போச்சுன்னு கேட்குறான். ஆதாரம் எங்கேயா? கந்தஷ்டி இல்லைங்கிறதுக்கு. நடிகைகளை பார்த்து அழகா இருக்கான்னு கந்தஷ்டி போட்டால் அவள் அழகு குறையில்லையே, அப்படி இது ஒரு கந்தஷ்டி இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். பூங்காவில் போய் பூக்களை பார்க்குறான், என்ன அழகா இருக்கு, ஆனால் பூக்கள்லாம் செத்தா போகுதுன்னு கேட்குறான். அதுவில்லை. அல்ல ஐன ஹக்குன், கந்தஷ்டி என்பது உண்மையானது. ஒட்டகத்தின் மீது கந்தஷ்டி போட்டு அந்த ஒட்டகம் சட்டியிலே இறைச்சியாக வெந்துவிடும். நிறைய பேரை அது கபருக்கு கொண்டு சென்றுவிடும். கந்தஷ்டிக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விதியை மீறி எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய விதியை மீறி நடப்பதாக ஒன்று இருந்தால் அது கந்தஷ்டியாக இருக்கும். ஆனால் கந்தஷ்டிக்கும் விதியை மீற முடியாது. அந்த அளவுக்கு விதிக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வது கந்தஷ்டிக்கு பயப்படத்தான் செய்யணும். சிலவங்க கந்தஷ்டிக்கு பிள்ளைக்கு கந்தஷ்டி விழக்கூடாதுன்னு பெரிய கருப்பு பொட்டு வச்சு அழகா இருக்க பிள்ளைய அசிங்கமாக்கி மூஞ்செல்லாம் கருப்பாக்கி அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி கந்தஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். விஷ ஜந்துக்கள் தீண்டாமல் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மத்தின். கந்தஷ்டியை விட்டும் விஷ ஜந்துக்களை விட்டும் ஷைத்தானுடைய கோளாறுகளை விட்டும் இந்த இரண்டு பிள்ளைக்கும் நான் ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்திருக்கிறார்கள். பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். பாதுகாப்பு தேடிட்டு இது நான் கேட்ட துஆ இல்லை, எங்க அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இந்த துஆவை வைத்து ஓதி பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அந்த துஆவை தான் நான் என் பேர பிள்ளைகளுக்கும் ஓதினேன் என்று சொல்லுகிறார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு அல்லது யார் மீது கந்தஷ்டி விழும் என்று நாம் பயப்படுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கந்தஷ்டியை விட்டு விஷ ஜந்துக்களை விட்டு ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த துஆ தெரிந்தால் இதை நாம் ஓதலாம் அல்லது தெரிந்தவர்களிடத்திலே ஓதி ஊதச் சொல்லலாம். வேற யார்கிட்டையும் குர்ஆன் தெரியாதே மார்க்கம் தெரியாதே யாரிடத்திலும் போய் ஓதி பார்த்து விடக்கூடாது. ஷிர்க் வந்து விடக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபினுடைய ஞானம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்கள் தெரியக்கூடிய நல்லடியார்களிடத்திலே போய் ஓதி பார்க்கலாம். ஆக கந்தஷ்டி என்பது ஒன்று உண்டு, அது இருக்கத்தான் செய்கிறது.
சஹில்னு சொல்லி ஒரு சஹாபி குளித்து கொண்டிருக்கிறார். அவர் குளித்துக்கிட்டு இருக்கும்போது அவரை கடந்து போன ஆமீர் என்ற இன்னொரு சஹாபி, அவர் அப்பா என்ன அழகா இருக்கிறார், என்ன கவர்ச்சியா இருக்கிறார், இது மாதிரி ஒரு அழகரை ஆண் அழகனை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஆண் வாயை பொழந்து கந்தஷ்டி போட்டார். அந்த கந்தஷ்டி பலிச்சு அந்த சஹில் என்ற சஹாபி மயங்கி கீழே விழுந்துட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவரை தூக்கிட்டு போறாங்க. நபி கேட்டார்கள், இவர் மயங்கி விழுந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. குளிச்சுட்டு இருந்தாரு. யாரும் அவரை பார்த்து கந்தஷ்டி போட்டாங்களா? ஆமா, இந்த ஆமீர் என்பவர் கந்தஷ்டி போட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மீதும் பொறாமைப்படாதீர்கள், ஏக்க பெருமூச்சு விடாதீர்கள். அடுத்தவர்களுடைய அழகை பார்த்து, அறிவை பார்த்து, பணத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து, செல்வாக்கை பார்த்து ஏங்கக்கூடாது, பெருமூச்சு விடக்கூடாது. அதனால உனக்கு ஒரு லாபம் இல்லை, பாவம் தான் கிடைக்கும். பொறாமப்படக்கூடாது, கந்திஷ்டி போடக்கூடாது. அப்ப அடுத்தவங்க நல்ல வசதியா இருந்தா, அழகா இருந்தா என்ன சொல்லணும்? பாரக்கல்லா. என்ன சொல்லணும்? பாரக்கல்லான்னு சொல்லணும். இன்னைக்கு கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை சூப்பரா அழகா இருக்கிறாரு, அவரை பார்த்து மாப்பிள்ளை ரொம்ப சூப்பரா இருக்கிறாரு, கந்தஷ்டி போடக்கூடாது. அதுக்கு தான் மாப்பிள்ளைய பார்த்த உடனே என்ன துவா ஓதணும்னு கற்று தருகிறார்கள். பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், இன்னும் அழகை தரட்டும், அந்தஸ்தை தரட்டும் என்று துவா ஓதும். அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, கந்தஷ்டி போடக்கூடாது. ஒரு பெரியவர் 100 வயசுக்கு மேல இந்த உலகத்தில் உயிர் வாழுகிறார். அதிக ஆயுட்காலம், 100 வயதை தாண்டி வாழ்கிறார். அவரிடத்துல கேட்டாங்க, எப்படிங்க இந்த வயசுலையும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறீர்களே, இவ்வளவு ஆண்டு வாழ்கிறீர்களே, அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நான் யார் மீதும் பொறாமப்பட மாட்டேன்னு சொன்னார். அப்படியானால் நம்ம பொறாமப்பட்டா நம்ம நெஞ்சு இதயம் பாதிக்கிறது, கவலை ஏற்படுகிறது, அதனாலே ஆரோக்கியம் கெடுகிறது. யாரையும் பொறாமப்படக்கூடாது, மாறாக பாரக்கல்லான்னு சொல்லணும். சரி, கந்திஷ்டி விழாமல் இருப்பதற்காக துஆக்கள் இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் தெரியவில்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா கற்று தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மற்ற கந்திஷ்டியை விட்டு பாதுகாப்பு, ஜின் ஷைத்தான் கோளாறுகளை விட்டும் பாதுகாப்புக்காக நிறைய துவா கேட்டிருக்கிறார்கள். எப்பொழுது குல்லவுது பிரப்பில் ஃபலக் சூராவும் குல்லவுது பிரப்பின் நாஸ் சூராவும் இறங்கியதோ அதற்கு பிறகு இந்த 2 சூறாக்களை வைத்துத்தான் ஜின்களை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், கந்திஷ்டியை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். கையிலே நெய்ய வச்சுக்கிட்டு ஏன் வெண்ணெய்க்கு அலையணும்? அதனால குல்லவுது பிரப்பில் ஃபலக், குல்லவுது பிரப்பின் நாஸ் 2 சூறாவும் அழகான எளிய சூறாக்கள். குழந்தைகள் கூட மனப்பாடம் செய்து விடுவார்கள், நாமும் மனப்பாடம் செய்யணும். இன்னைக்கு சினிமா பாட்டுகள் எல்லாம் மனப்பாடம் இருக்கு, என்ன இளவல்லாமோ மனப்பாடம் இருக்கு. சீரியல்ல யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு கேட்டா, சீரியல் என்னது, ஹஜ்ஜில் உட்கார்ந்துக்கிட்டு காபால உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஹாஜியார் அம்மா ஃபோன் போட்டு, மச்சி இன்னைக்கு சீரியல்ல என்னது நடந்துச்சு விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை. அப்படி சில பெண்கள் சீரியல்ல சீரியஸா போடுறாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். அல்லது லைஸபி ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரீப், எந்த இதயத்தில் குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த இல்லம் ஷைத்தான் குடியேறி. அதனாலே குர்ஆன் ஷரீஃபை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். எந்த வீட்டில் பக்ரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஜின் ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று ஹதீஸிலே வருகிறார்.
பக்கரா குர்ஆன் ஷரீஃப் வீட்டுகளில் ஒரே டிவி சத்தம், சீரியல் சத்தம், செல்போன் சத்தம் இதுதான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் தாய்மார்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய சத்தம் தான் கேட்டது. தாய்மார்களே, நம்முடைய இல்லங்களில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜின் ஷைத்தான்கள் நம்முடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள். ரஹமத்துடைய மலக்குமார்கள் தான் வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வந்த பாலகர்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய பேர குழந்தைகள், பேத்தி என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்னும் சஹாபாக்களிலே சிறு வயது சஹாபாக்கள் 5 வயது தான். மஹமூது இப்னு ரபீஇ என்ற ஒரு சஹாபி, அவர் 5 வயதாக இருக்கிற பொழுது நடந்ததை பிற்காலத்திலே ஹதீஸாக அறிவிக்கிறார். நான் 5 வயசு பாலகனாக இருந்தேன். எங்க வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எங்க வீட்டு கிணத்திலே தண்ணீர் எடுத்து குளிக்கிற பொழுது அந்த தண்ணீரை வாயிலே வைத்து கொப்பளித்து என் மீது, என் முகத்திலே அப்படி கொப்பளித்தார்கள். உமிழ்நீரை வச்சு அந்த வாய்க்குள்ளே உமிழ்நீரோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது கொப்பளித்தார். மஜ்ஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹி. இவருடைய பெயர் ஹதீஸ்களிலே வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்து விட்டு அந்த மஹமூது இப்னு ரபீஇ என்று அடையாள பெயரோடு வருகிறது. 5 வயசுல நடந்தது. அவங்க பெரிய சஹாபியான பிறகு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தலைவர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்த சக்கரவர்த்தி, எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மத்தியில் சின்ன பிள்ளைகள் கூட எப்படி அழகா விளையாடி கொஞ்சி கொண்டு இருக்கிறார்கள், விளையாடி இருக்காங்க. இன்னைக்கு சில ஆட்கள் பார்த்தா எப்பொழுதும் சின்ன பிள்ளைகள்கிட்ட சிடு சிடுன்னு உழுவுறாங்க, கடுகடுப்பா இருக்கிறார், ஒரே அதற்ற அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அதட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க. அது தப்பு. அவங்கள்ட்ட நல்ல அன்பா நடக்கும். ரசூல்லா உமிழ்ந்திருக்கிறார்கள், வாயில கொப்பளிச்சு விளையாடி இருக்காங்கன்னு சொன்னா அதுக்காண்டி இப்ப நம்ம வாய்க்குள்ள தண்ணி வச்சு கொப்பளிச்சா அவ்வளவுதான், அடி விழுந்துரும். அந்த உமிழ்நீர் பரக்கத்தான உமிழ்நீர், அது கஸ்தூரி மனம் உள்ள உமிழ்நீர். நம்ம உமிழ்நீர் நம்ம வாயில் அப்படிலாம் கொப்பளிச்சு நம்ம பிள்ளை மேலே ஊற்ற முடியாது, யார் மேலேயும் ஊற்றக்கூடாது, ஊற்ற முடியாது, ஊற்றக்கூடாது. நபியினுடைய உமிழ்நீர்ல பரக்கத்து இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி கடந்து போகிறாள். அவள் ஒரு பஜாரியான மோசமான, இழிவாக, அசிங்கமாக, கேவலமாக, தவறுதலாக பேசக்கூடிய, ஆபாச வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய ஒரு பெண்மணி. எப்பொழுதும் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். சில பெண்கள் அப்படித்தான். சின்ன சண்டை வந்தா கூட அதிகமாக சபிப்பார்கள். உன்னை பத்தி தெரியாதா, உன்னுடைய வண்டவாளம் தெரியாதா, வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தை ஏற்றி ஊரே நாரும், தெருவே நாரும். அந்த அளவுக்கு அசிங்கமாலாம் பேசுவாங்க, சாபமிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பெண்களை அதிகமாக நரகத்தில் கண்டேன். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது நபி சொல்கிறார்கள், தக்சுர்னல் லஹனே, நீங்க அதிகமா சபிக்கிறீங்க, சண்டை பிடிக்கிறீங்க, அடுத்தவங்களை திட்டுறீங்க, சாபம் விடுறீங்க, இதனால நீங்க நரகத்துக்கு போறீங்க. வாய் அடக்கணும், நாவ பேணணும். நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போகணும்னா நாவ பேணணும். இன்னொரு காரணம், கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறீங்க, கணவனிடத்திலே நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். கணவன் எவ்வளவுதான் தந்தாலும், என்னெல்லாம் கேட்டதையெல்லாம் வாங்கி தந்தாலும், ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் தரலன்னா உடனே மூக்க செஞ்சுட்டு, என்ன அங்க பொண்ணு கேட்டாங்க, இங்க பொண்ணு கேட்டாங்க, எங்க அத்தா கடைசியா இங்க கொண்டு வந்து தள்ளி அப்படின்னு சொல்லி அழுது மூக்க சிந்தி கடைசியா உன்னை கட்டி என்ன இளவ கண்டேன்னு சொல்லிடுவாங்க. மா ரைத்து மிங்க கைரம் கத்து,
1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய இயற்கை குணம் பண்பு எப்படி இருக்கும் என்று அன்றே சொல்லுகிறார்கள். மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவானா, மா ரைத்து மின்க கைரங்கன், உன்னை கெட்டி என்னை இளவ கண்டல். அதுவரைக்கும் அனுபவிச்சிருப்பா, கேட்டதையெல்லாம் கொடுத்திருப்பாரு. ஒரு நாள் கொடுக்கலன்னு இப்படி பேசிடுவாங்க. இது நன்றி கெட்டத்தனம். கணவரிடத்திலே நன்றி கெட்டத்தனமாக பெண்கள் அதிகமாக நடந்து கொள்கிறார்கள். அதனால் தான் பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று நபி சொன்னார். இந்த பெண்மணி அப்படி அசிங்கமா பேசுற பெண்மணி ரசூலுல்லாஹ் சாப்பிடுறத பார்த்துட்டு, என்ன இந்த மனிதன் இவங்க அடிமை ஏக்குழுக்கமா ஏக்குழு அழுது அடிமை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட ரசூலுல்லாஹ், ஐயோ அபுதின் அஹ்பது மின்னி, என்னை விட யாருமா உலகத்துல பெரிய அடிமை? நான் தானம்மா. எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி, ஈருலகத்திலும் அவர்கள் தான் தலைவர். அவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள் பணிவாக. இன்னைக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிடைச்சிட்டா, சின்ன துட்டு வந்துட்டா எவ்வளவு பெருமை, எவ்வளவு அகம்பாவம், எவ்வளவு ஆணவம், அடுத்தவங்களை இழிவா நினைக்கிறது, அடுத்தவங்களை தவறா பேசுறது, ஏளனமா பார்க்கிறது. பெருமை இருந்தா மந்த கப்பர வதகுல்லா, பெருமை பணத்தை வச்சோ அல்லது செல்வம் செல்வாக்க வச்சோ பதவியை வச்சோ பட்டத்தை வைத்தோ எதை வைத்தாக இருந்தாலும் பெருமை வந்தது என்றால் அடுத்தவர்களை சாதாரணமாக நினைச்சா அவனை அல்லாஹ் இழிவினும் இழிவாக கீழினும் கீழாக ஆக்கி விடுவான். வெட்டில மலஜலம் கழிக்க வச்சிருவான், கேவலப்படுத்திடுவான். ஆனா யாராவது பணிவாக தவாதுவாக நடந்து கொண்டார், எவ்வளவு பணம் இருந்தாலும் பந்தா இல்லை, கெத்து இல்லை, எல்லாரையும் மதிக்கிறாரு, ஏழைகளோடு சிரிச்சு பேசுறாரு, அவற்றை எந்த பந்தாவும் இல்லை என்று சொல்லுகிற மாதிரி யாராவது பணிவாக நடந்தால் மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவார். ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க அடிமை மாதிரி சாப்பிடுறீங்கன்னு உடனே என்னை விட பெரிய அடிமை யாருப்பா இருக்கிறான்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு பிறகு அந்த பெண்மணி நபியிடத்துல, நபி கேட்கிறாங்க சாப்பிட்றியாமா அப்படின்னு. சாப்பிடும்போது சாப்பிட்றியான்னு கேட்கணும். சிலவங்க ஒழிச்சு வச்சிருவாங்க, யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க வாங்க. சிலவங்க கூப்பிடுறது வித்தியாசமா இருக்கும். நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிடவா போறிய அப்படின்னு அவர் கேட்டார். அவன்கிட்ட நீங்கள்லாம் பெரிய பெரிய இடத்துல சாப்பிட்டு வந்திருப்பீங்க, இந்த குடிசையில் என்ன சாப்பிட போறீங்க கை? அவர் கேட்கவே இல்லை. இவன் பதறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி சொல்லிட்டே இருக்கு. சில ஆட்கள் கையை பிடிச்சி வாங்க சாப்பிடாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, இந்த முட்டை பிடிச்சி கூப்பிடுவாங்க. அப்படியே சீக்கிரம் கையை விட்டு அப்படி வந்து அப்படி போயிடலாம். விருந்தோம்பல் என்பது மிகப்பெரிய சிறந்த பண்பு இஸ்லாத்தில். நபி அந்த பெண்ணை அழைத்தார்கள், சாப்பிட்றியாமான்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி என்ன சொன்னால், அத்தழிமுனி மிம்மா ஃபீக்க யா ரசூல், எனக்கு சாப்பாடு வேணும், வெளியே உள்ளது கீழே உள்ளது இல்லை, உங்க வாயில உங்களுடைய பற்கள் அரைத்தே, உங்கள் நாவு ருசி பார்த்தே, வாயிலே உங்களுடைய முபாரக்கான உமிழ் நீரோடு கலந்து விட்டு அந்த உணவு வேண்டும் என்று, வாயில உள்ள உணவு வேண்டும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த உணவு எடுத்து அவளுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நபியினுடைய முபாரக்கான உமிழ்நீர் அந்த பெண்ணுடைய வாயிலே போனதற்கு பிறகு ஃபலம் துராஃபித் அஹதன் ஹத்தா மாத்தத், அவள் மௌத்தாகிற வரைக்கும் அவளுடைய வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரவில்லை, ஒரு துஷ்டமான பேச்சு இல்லை, அசிங்கம் இல்லை, ஆபாசம் இல்லை. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் எவ்வளவு பரக்கத்தான. அதனால பிள்ளைகள்கிட்ட வாயில தண்ணி வச்சு கொப்பளிச்சு எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஆக நமக்கு என்ன தெரிகிறது, நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட மட்டும் விளையாடணும், அன்பா இருக்கணும் என்பதல்ல. யாரு பிள்ளையா இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்டலாம் அன்பா தான் இருக்கணும். சிலவங்க பிள்ளைங்கள்ட்ட கரடு முரடா நடப்பாங்க. ஒரு சின்ன தப்பு செய்துட்டா கூட சில ஏரியாக்கள்ல வந்தியில போவான், கொள்ளையில போவான், பெதியில போவான். அவங்களுக்கு தான் அது நிறைய தெரியும், நமக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. 2-3 அவங்க சொல்றது தெரியுது, அதே அப்படி சொல்லுவாங்க. அது துவாவாகி அல்லாஹ்விடத்துல கபூலாக கூடிய நேரமா இருந்து கபூலாகி அவனுக்கு வாந்தியில போச்சுன்னு சொன்னா
அப்புறம் தலையில அடிச்சுட்டு அழுவாங்க. எத்தனை பேர் என்னென்ன தப்புலாம் செய்யறான், வட்டி வாங்குறான், அவன் அப்படி செய்யறான், அவன் வீட்டுலாம் ஒரு இளவு வரமுடிக்கு, நான் 5 நேரம் தொழுகிறேன், என் பிள்ளைக்கு தான் இப்படி வரணுமா அப்படின்னு அழுவாங்க. அது அல்லாஹ் கொடுக்கல. உங்க நாவிலே உங்க வாயில வந்த வார்த்தை அது சாபமாகி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தாலே உங்க பிள்ளைக்கு நோய் வந்திருக்கு. விளையாட்டா கூட பிள்ளைகளை திட்டக்கூடாது, சபிக்க கூடாது. மக்காவில் பெரிய இமாம், தலைமை இமாம் காபாவில் யாரு? சுதைசி இமாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய நீண்ட காலமாக பணியாற்றுகிறார் தலைமை இமாம். இங்க இமாம்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரி அப்படி கொடுக்க மாட்டாங்க. அங்க செக்கு கொடுத்துருவாங்க, அதுல ஒண்ணும் போட, இவர் என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். செக்கு பிளாக் செக் கொடுப்பாங்க, எவ்வளவு வேணும்னாலும் எழுதி. மினிஸ்டரை விட பெரிய அந்தஸ்து அவருக்கு. அவங்க தான் தலைமை இமாம். அவர்களுடைய இனிமையான குரலுக்கு மயங்காதவர்களே இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் எல்லா நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய ஹாஜிகள் அவர்களுடைய குரலை ரசிப்பார்கள், கிராத்திலே மெய்மறந்து போவார்கள். அந்த சுதேசி இமாம் ஒரு தடவை மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே குத்பா பிரசங்கம் செய்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்கிறார்கள். நான் சிறியவனாக இருக்கிற பொழுது அதிகமாக சேட்டைகள் செய்தேன், அதிகமா சேட்டை செய்வேன். ஒரு தடவை எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். என் தாய் அவர்களுக்காக விசேஷமாக உணவுகளை தயார் செய்து வைத்திருந்தார்கள். நான் சேட்டையினுடைய உச்சமாக தெருவில் கிடக்கிற மண்ணை அள்ளிட்டு வந்து அந்த சாப்பாடுல கொட்டிட்டேன். சாப்பாடெல்லாம் வேஸ்டா போச்சு. விருந்தினர்களை கவனிக்க முடியல. தாய்க்கு மிகுந்த சிரமம், கவலை ஏற்பட்டது. என் தாய்க்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தினுடைய வேகத்திலே என் தாய் என்னை சபிப்பதை போல சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீ பண்ணுற சேட்டைக்கு அல்லாஹ் உன்னை காபாவுக்கு இமாமாக்குவான் போ அப்படின்னு சொன்னான். அவருடைய நல்வாழ்வுக்கு துவா செய்வதை சாபமாக சாபமிடவில்லை. அந்த சாபத் கோபத்திலும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை மிகப்பெரிய துவாவாகத்தான் இருந்திருக்கிறார். எனவே நம்ம பிள்ளைகளை நம்ம சபிச்சிடக்கூடாது, அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைக்கு செய்யக்கூடிய துவாக்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வந்த பாலகர்களில் உமர் இப்னு சலமா என்று ஒருவர் இருக்கிறார். அவர் சாப்பிடுகிற பொழுது கை அப்படி பரவிக்கிட்டு விரவிக்கிட்டு உணவு விரவிக்கிட்டு குழப்பி சாப்பிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை தடுத்து அவருக்கு உணவு சாப்பிடுவதனுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். யா குலாம் சம்மில்லா, முதல்ல பிஸ்மி சொல்லி சாப்பிடு. இன்னைக்கு பெரியவர்களாக இருந்தா கூட அது நம்ம பிஸ்மி சொன்னோமா இல்லையான்னு கூட தெரியாது. சாப்பிடும்போது கேட்டு பாருங்க, பிஸ்மி சொன்னா இல்லையா தெரியல. நம்மளை அறியாமலே நம்முடைய நாவிலிருந்து ஒரு புடி கவலம் கையில் எடுத்த உடனே பிஸ்மில்லா, இந்த உணவை தந்தது அல்லாஹ். என்னுடைய திறமையினாலோ முயற்சியினாலோ சம்பாத்தியத்தினாலோ எனக்கு உணவு கிடைக்கவில்லை. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் உணவு தருவது அல்லாஹ் என்னுடைய பொறுப்பு என்கிறான். படைத்தவன் தான் படி அளக்கிறான் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முதல்ல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அடுத்து குல்பி யமீனிக்கு, வலது கையால சாப்பிடணும். சிலவங்க பெரிய பெருமையில ஸ்டைலா டீயை குடிக்கும்போது இப்படி குடிக்கிறது. என்ன ஸ்டைலு? அதை பேரை இடது கைக்கு இன்னொரு பேர் இருக்கு சென்னையில. இடது கையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அசிங்கத்துக்கு தான் பயன்படுத்தணும். ஒரு ஆள் இடது கையால சாப்பிட்டாரு. நபி சொன்னாங்க குல்பி யமீனிக்கு, வலது கையால சாப்பிடுன்னு. அவரு முடியாதுன்னாரு. முடியாதா அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு முடியாமலே போயிட்டு அதுக்கு பிறகு அவர் கையை வாய்க்கு அருகையில உயர்த்த முடியல, வலது கையை தூக்க முடியல, சூகையாயிடுச்சு, கை விளங்காம போயிட்டு. ஏன்? அவருக்கு முடிந்தது உயர்த்த முடியும்.
பெருமையினால இடது கையால குடிச்சது ஸ்டைலு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியும் வலது கையால சாப்பிடாதனால கை விளங்காம போயிட்டு வலது கையால் தான் சாப்பிட வேண்டும், வலது கையால் தான் குடிக்க வேண்டும், இடது கையை பயன்படுத்தக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை இல்லை, நபிக்கு அருகிலே அண்டி வளர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சிறியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி நடுவுல இருந்து சாப்பிடுறது, சைடுல இருந்து சாப்பிடுறது, அப்படி சாப்பிடக்கூடாது. குல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்துல இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலகர்களுக்கு, அவர்களை சுற்றி வந்த பாலகர்களுக்கு, அவர்களுக்கு அருகில் இருந்த சிறுவர்களுக்கு அவர்கள் மீது பாசம் காட்டுவதோடு அன்பு நேசம் காட்டுவதோடு இது மாதிரியான அழகான ஒழுக்கங்களை எல்லாம் அவர்கள் கற்று கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு சாப்பாட்டு ஒழுக்கம் இல்லை. இன்னைக்கு புதுசா சொல்றாங்க கையை கழுவணும், இப்படி போட்டோக்கெல்லாம் போடுறாங்க. இன்னைக்கு கொரோனாக்கு பிறகு 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லாரி டிரைவருங்க, ஒரு லாரி டிரைவர் கேன்டீன்ல போய் சாப்பிடுறதுக்காக வேண்டி லாரியை நிறுத்தினாரு. நிறுத்திட்டு டயரெல்லாம் கையை வச்சு அப்படி தட்டி பார்த்துட்டு போய் சாப்பிட உட்கார்ந்தாரு. சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் நுரையா கக்கி செத்து போய்விட்டார். என்ன சாப்பாட்டுல விஷமா பாய்சனா, ஏன் இப்படி இறந்தாரு, நுரையா கக்கி இறந்தாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஓட்டிட்டு வந்து அந்த லாரியினுடைய டயரு விஷமுள்ள பாம்பு நச்சிட்டு வந்திருக்கு. அந்த விஷம் அந்த டயர்ல ஒட்டி இருந்திருக்கு. இந்த டிரைவர் அதை தட்டி பார்த்துட்டு அப்படியே கை கழுகாம வந்து சாப்பிட்டுட்டாரு. அதனால சுன்னத்தை ஹயாத்தாக்கல்ல, கை சாப்பிட்டவரும் எல்லாரும் கை கழுகுறாங்க. அதுவல்ல, சாப்பிடுவதற்கு முன்னாடியே கை கழுவி விட்டு சாப்பிட வேண்டும் என்று சுகாதாரத்தினுடைய உச்சத்தை சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, அதில் எவ்வளவு பெரிய நமக்கு பலன் இருக்கிறார். அதனால சாப்பிடுவதில் நிறைய ஒழுக்கங்கள். நம்ம பிள்ளைங்க சாப்பிடும் போது அதையெல்லாம் பெற்றோர்கள் பக்கத்திலிருந்து சொல்லி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு சலமா என்ற அந்த சகோதரருக்கு, அந்த சிறுவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சிறுவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவன் பாதி முடி வச்சு பாதி மொட்டை போட்டிருக்கான். அன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் அடையணும். இந்தியா மேப்பையே தலைக்குள்ள கொண்டு வந்துடுறான். அது நரிமண்டை மாதிரி இருக்கு, அல்லது மூஞ்சல் எலி மாதிரி இருக்குது, என்னெல்லாமோ செய்யறான். இப்படி நடுவுல மட்டும் முடி இருக்குது, இங்க கிராப் போடுறான், மேப் போடுறான், ஆட்டின் வரைகிறான், என்ன இளவெல்லாம் மெண்டலா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் வரைகிறான். இது யாரா சொன்னா? ஏதோ செய்தான் சொன்னா. இதான் பேசுங்கிறாங்க. பேசணும் கிடையாது, காவாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாதியை வெட்டிட்டு பாதியை முடிய வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைத்திருந்த ஒருவரை, ஒரு சிறுவனை பார்த்து இஹலிகு குல்லா அவ் உத்ருகு குல்லா, ஒண்ணே எல்லா பக்கமும் முடிய வை, இல்லன்னா எல்லா பக்கம் முடிய எடுத்துரு. இப்படித்தான் முடி வைக்கணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு இங்க வெட்டி இங்க மேடு போட்டு இங்க பள்ளம் போட்டு இங்க ஆட்டின் வரைஞ்சி அது வரைஞ்சி பச்சை குத்துன மாதிரி இப்படி தலையே ஒழுங்கா வைக்கணும், தலை இருக்கணும், தருதலையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடி சீவுவதில் கூட தலையிலிருந்து கால் வரை முடி வழிப்பதிலிருந்து செருப்பு அணிகின்ற வரை எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். எல்லா விஷயங்களுக்கு அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை முறைகளை பெற்றோர்கள் முதலிலே நாம் பேண வேண்டும். பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், பண்பாளர்களாக
வளர்க்க வேண்டும். பெரியவர்களை மதிக்கின்ற கண்ணியமான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் என்பது மாத்திரமல்ல, எல்லா சிறியவர்களிடத்திலும் அன்போடு, பாசத்தோடு, சிரிப்போடு, புன்னகையோடு கொஞ்சி மகிழ வேண்டும், விளையாட வேண்டும். இப்படி சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி சொல்லியிருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய, மற்றவர்களை மாதிரி வார்த்தையால ஒரு பாட்டுல அல்லது ஒரு கதையில அப்படி சொல்லிட்டு போயினவங்க இல்லை. இன்னைக்கு திருவள்ளுவரை சொல்லணும்னா திருக்குறளில் அப்படி இருக்கிறதுன்னு பாட்டை சொல்லுவாங்க, அல்லது யாரை பத்தியா சொல்லணும் அவங்க வார்த்தையை தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையை சொல்லவே முடியாது. உலகத்திலேயே வாழ்க்கையை நமக்கு தந்தவர்கள் வார்த்தையால் வழிகாட்டியவர்கள் அல்ல, வாழ்ந்து வழிகாட்டிய ஒரே தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உத்தம நபியினுடைய உதய தின விழாவை கொண்டாடுகிறவர்கள் வெறும் கொண்டாட்டம்னு இல்லாம, மீலாத் விழா வெறும் பயான்னு இல்லாம, சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளை, நல்ல கருத்துக்களை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்று இங்கே இப்பொழுது நாம் எப்படி சந்தோஷமாக ஒன்று கூடியிருக்கிறோமோ அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் நேர்வழி கொடுக்க வேண்டும். அப்படி நேர்வழி பெற்று ஹிதாயத் பெற்று எல்லோரும் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சுவனபதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.